இங்கே அல்லாஹ் ஒன்று சேர்த்தது போல நாளை மறுமையிலையும் அல்லாஹு தாலா நம்ம அனைவரையும் அவனுடைய அரிசி நிழல்ல ஒன்று சேர்ப்பானாக என்ற துவாவோட அல்ஹம்துலில்லாஹ் இன்று ஆரம்பிச்சிருக்கிற இந்த மஜ்லிஸு எல்லாருடைய ஒத்துழைப்போட ரப்புல் ஆலமீனோட பெரும் கருணை கொண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துவா பரக்கத்தை கொண்டும் கியாமத்து நாள் வரையிலும் தங்கு தடை இல்லாமல் நடக்கணும்னு இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் துவா செய்யணும். அதே நேரத்தில் நம்மளுக்கு உள்ள கடமை என்ன அப்படின்டா அடுத்தவங்களுக்கு நம்ம தாவத்து கொடுக்கணும். இப்போ வந்துட்டோம், இந்த ஏரியாவில் இவ்வளோ பேர் தான் இருப்போமா, அதை கொஞ்சம் யோசித்து பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அல்ஹம்துலில்லாஹ் பயான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த பிள்ளைக்கு ரொம்ப நாள் ஆசை, ஆனால் வீட்டுக்கு வாங்கம்மா அப்படின்னு கூப்பிட்ற நேரம் எல்லாம் ஒரு சந்தர்ப்பம் வரும்மா, நான் வருவேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு நாட்டத்தை நாடி இருந்திருக்கான். உங்களையெல்லாம் பார்த்த சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். அதே நேரத்தில் ஒரு மஜ்லிஸ்ன்றாலே நம்ம என்ன செய்யணும், கேட்ட விஷயத்தை பிறருக்கு எத்தி வச்சு அவங்கள வரவழைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதுதான் தாவத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட இருந்த அந்த நற்பண்பு நம்மள்கிட்ட தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ரசூலுக்கு அடுத்து நபி இல்லை தாவத்து செய்கிறதுக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல தான் ஆரம்பித்து ரசூல்லா வரைக்கும் நபிமார்களாக தான் தாவத்து செஞ்சாங்க. இப்போ அவங்களுக்கு பிறகு நபி இல்லை, அந்த வேலையை என்ன செஞ்சுருக்காங்க, நம்மள்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன செய்யணும், நல்லதை ஏவி தீமையை தடுக்கணுண்டா இந்த விஷயத்தில் நம்ம இன்ஷா அல்லாஹ் முன் வருவோம். அல்லாஹ் இதுக்கு நம்மளுக்கு நற்கூலியை கொடுப்பான். இன்றைக்கி நம்ம இத்தனை பேரோடு சேர்ந்து நம்ம அல்லாஹ் தஆலா மஜ்லிஸை ஆரம்பிக்க வச்சுருக்கான். இது நம்மளுக்கு இன்ஷா அல்லாஹ் வளரணும். ஒரு குழந்தைய பிறந்து கையில் தூக்குறது மாதிரி தான் இன்றைக்கி தூக்கிட்டோம். இனி அந்த குழந்தை என்ன செய்யணும், அடுத்தடுத்த வாரங்களில் வளர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் அந்த வளர்ச்சியை பார்க்கும்போது இதை நடத்துகிறவங்களுக்கும் சரி நம்ம வர்றவங்களுக்கும் சரி பலன் கிடைக்கணும். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் முதல் நீயத்தாக நம்ம வச்சுருவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நாள்னால அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இஸ்லாம்டா என்ன, ஈமான்டா என்னன்ற அடிப்படையில் இருந்து போகும். பொதுவாகவே பயான்டா நீங்கள் எனக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, நபிமார்களை பற்றி எல்லாமே ஆரம்பிக்கும் போது அப்படி தான் பயானை ஆரம்பிப்போம். நான் உங்களுக்கு இப்போ பண்ண போகிறது என்னென்னா, மதரசாவில் எப்படி கிளாஸில் எப்படி இஸ்லாம்டா என்ன, ஈமான்டா என்ன அப்படின்னு ஆரம்பிப்பாங்க இல்லையா, பிள்ளைகளுக்கு அடிப்படையில் இருந்து அந்த மாதிரி தான் எனக்கு தான் நான் ஆரம்பிக்க போகிறேன், உங்களுக்கு இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா சொல்கிறவங்க தான் முதல்ல சரியாகிக்கிறணும். அப்போ தான் கேட்பவர்களுக்கு அந்த ஒரு தாக்கம் வரும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்மளுக்கு நம்ம உங்கள்கிட்ட இப்போ நம்ம எல்லாத்தையும் கேட்டால் இஸ்லாம்டா என்னண்டா நமக்கு எத்தனை பேருக்கு சொல்ல தெரியும்? இஸ்லாம்டா என்னம்மா சொல்லிடா, யூடியூப்ல நீங்கள் தானே. சரி, இப்போ எல்லாருமே எனக்கு ஏன் நம்ம அமைதியாக இருக்கோம்? இஸ்லாம்டா என்ன, இஸ்லாத்தில் தானே இருக்கோம். அப்போ இஸ்லாம்டா என்னண்டு நம்ம வந்து எப்படின்னா ஒரு அட்ரஸ் மாதிரி வச்சுருக்கோம். இஸ்லாம்டா என்னண்டா ஒரு அட்ரஸ், நான் வந்து முஸ்லீம் இப்படி காட்டுறதுக்கு தான் நம்ம இஸ்லாமை பயன்படுத்துகிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே இஸ்லாம்ங்கிற ஒரு மார்க்கத்தை படைச்சிட்டான். அதுக்கு பிறகு வந்தவெல்லாம் மதம் தான். மதம்னா என்ன செய்வாங்க, அப்பப்போ மாறுவாங்க. மதம்னா உங்களுக்கு புரியுதா, அடுத்தடுத்த இதில் இருந்து வர்றவங்க. ஆனால் மார்க்கம்ங்கிறது என்னென்னா ஒரே வழிபாதை, அதில் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் நம்ம இஸ்லாம்ங்கிறது ஒரே வழிபாதை தான் மார்க்கம். அந்த இஸ்லாம்டால என்னென்னா வழிபடுதல். இஸ்லாம்டால வார்த்தை என்னென்னா வழிபடுதல். வழிபடுதுன்னா இல்லை, அல்லாஹ் ரசூல் எல்லாத்துக்குமே வழிபடுதல். அப்போ அந்த வழிபடுதல் நம்மகிட்ட எந்த அளவுக்கு இருக்குது. இப்போ பொதுவாகவே இப்போ என் பேர் என்னன்னு நீங்கள் கேட்குறீங்க, நான் என் பேரை சொல்கிறேன். யாருக்கு புதுசாக இருக்கிறதுனால போர் அடிக்கிற மாதிரி இருந்துடாம, நான் என்னுடைய இதுதான். ஏன்னா ராவித்து பசரியாமாவுக்கு தெரியும் என்னுடைய பயணம் இப்படித்தான் இருக்கும், போர் அடிக்கிற மாதிரி இருந்துடாமல் பார்த்துக்கங்க. இப்போ வந்து என் பேரை கேட்குறீங்க, நான் என் பேரை சொல்கிறேன் மெஹர்நிசாண்டு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் மெஹர்நிசா கையை அசைச்சு பேசுகிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என் பேரே மெஹர்நிசா தானே, கையின்னு எதுக்கு பேர் வருது? பேருங்கிறது நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கிற ஒரு அடையாளம், அவ்வளோதான். ஆனால் எல்லா உறுப்புக்கும் நல்லா தனித்தனி பேர் வச்சு கொடுத்துருக்கேன் இல்லையா? அதே மாதிரி இஸ்லாம் நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கான், ஒரு அடையாளங்கிற ஒரு பொக்கிஷத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துனியாவுக்கு வரும்போதே அல்லாஹ் இஸ்லாத்தையும் சேர்த்து தான் நம்மளுக்கு தந்திருக்கான். அப்போ அப்படிப்பட்ட அந்த மார்க்கத்தில் நம்ம இருக்கக்கூடிய நாம வழிபடுதுன்னா எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வழிபடக்கூடியவர்களாக இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த கட்டுப்படுதல் வந்து வெளிப்படுத்தணும். எப்படி வெளிப்படுத்தினா, நான் உங்களை பார்த்து நான் திருந்தணும், என்னை பார்த்து நீங்கள் திருந்தணும். இப்போ திருந்தணும்னா என்ன,
விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் கட்டுப்படுதல். கட்டுப்படுதுன்னா வேற மாதிரி நம்ம நினைச்சிடக்கூடாது. அப்போ அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாம்ங்கிறதுக்கு இன்ஷால்லா பெரிய விவரங்கள் இருக்கு. நம்ம சாட்டா புரிஞ்சுக்கிறதுனா என்ன, கட்டுப்படுதல், வழிபடுதல் அப்படிங்கிற இன்ஷால்லா மனதில் பதிய வச்சிருவோம். அடுத்தது அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கிற, அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யறோம், ஆமன்து பில்லாஹி சொல்லி ஈமான் கொள்றோம். அப்போ தான் ஈமான் வருது. இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம ஒரு முஸ்லீம்னு ஒரு அடையாளம் வருது. முஸ்லீம்னு சொன்னாலே என்ன, அத்தனையும் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்கிறது. அர்ப்பணிக்கிறதுனா என்ன, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். என்னுடைய உடல் உயிர் எதுவுமே நான் கொண்டு வந்தது இல்லையே, நீ தந்தது தானே, நீ கேட்ட இடத்துல எல்லாம் தந்துடுவேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தாங்கல்ல, உயிர் தன்னுடைய உடலை நெருப்புக்கு கொடுத்தாங்க, தன்னுடைய பிள்ளையை அறுக்க துணிஞ்சாங்க, மனைவியை கொண்டு பாலைவனத்தில் விட்டாங்க. எல்லாமே அர்ப்பணிப்பு. என்ன செஞ்சாலும் நீ சொல்கிற, நான் கேட்குறேன், அவ்வளோதான். என்னையுமே நான் உன்ட்ட கொடுத்துட்டேங்கிறதுக்கு பேர் தான் முஸ்லீம். இன்றைக்கி நம்ம அல்லாட்ட நம்ம ஒப்படைச்சிருக்கோமா? ஏதாவது ஒரு வேலை செய்வோம், அல்லா மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஒரு இழுவை எழுப்போம். இது எல்லாருக்குமே உள்ள நிகழ்வு. நான் தவக்கல் அல்லாட்ட வச்சுட்டேன், ஆனாலும் வரும்போது அல்லாவுடைய நம்பிக்கை நம்மளுக்கு தவக்கல் வந்து பரிபூரணமாக இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ் பாதுகாக்கணும்ல. அப்போ நம்ம முழுமையாக அல்லாஹ்வை நம்பணும். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க, ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு நீங்கள் ஃபீ அமானில்லா சொல்லுங்கள். ஒட்டகத்துலேருந்து ஒரு சஹாபி வர்றாங்க, 2 சஹாபி வர்றாங்க. ஒரு சஹாபி நிதானமாக ஒட்டகத்தை கட்டிட்டு மூஞ்சிமெல்லாம் நல்லா கழுவி ஒளி செஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க போகிறோம், ஒரு கண்ணியமாக போகணும் அப்படின்னு ஒரு சஹாபி போகிறாங்க. இன்னொரு சஹாபி ரசூல்லாவை பார்க்கணுங்கிற அந்த ஆவலில் என்ன செய்கிறாங்க, ஒட்டகத்தை விட்டு இறங்கி குதிச்சாங்க, விறுவிறுன்னு ஓடினாங்க. தலை பரட்டையாக இருக்குது, அந்த தூசிலாம் மேலே விழுந்துருக்கு, ஒட்டகத்தை கட்டலை. இப்போ வெளியே வந்து பார்க்குறாங்க, கட்டி போட்டவங்க ஒட்டகம் ஃபீ அமானிலாம் நிற்கிது. இந்த கட்டி போடாத ஒட்டகம் என்ன செஞ்சு காணோம் அந்த இடத்துல. இப்போ அந்த சஹாபி போய் கேட்குறாங்க, யார சொல்லலாம், உங்களை தானே நான் பார்க்க வந்தேன், இப்போ நான் சொல்லுவேன், உங்களை பார்க்க போய் அந்த பொருளை காணோம், அங்கே போனால் இது செஞ்சிருச்சு, அது சொல்லுவோம் இல்லையா? சஹாபி கேட்குறாங்க, யார சொல்லலாம், நான் வந்தேன், உங்களை பார்க்க தானே வந்தேன், ஒட்டகம் அந்த மாதிரி காணாமல் போச்சு, நீங்கள் கட்டி போட்டுன்னு ஃபீ அமானிலா சொல்லியிருக்கணும். அப்போ அந்த சஹாபி கேட்குறாங்க, கயரை போட்டு கட்டிட்டு ஃபீ அமானிலா சொல்கிறதுக்கு நம்ம அல்ல ஃபீ அமானிலா சொன்னால் அல்லா பார்க்க மாட்டானா? அப்போ ரசூல்லா கேட்டாங்க, உங்கள் அறிவை நீங்கள் என்ன பயன்படுத்த போகிறீங்க? நம்மளுக்கு அல்லா கொடுத்துருக்கேன்ல அறிவு, அந்த அறிவை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எப்போவுமே அல்லாட்ட அர்ப்பணிக்கிறதுனா என்ன, எல்லாமே அவன்கிட்ட ஹஸ்புன் அல்லாஹ் அப்படின்ட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஹஸ்புன் அல்லாஹ்க்குள்ள அத்தனை அமைப்பையும் அதில் பொதிஞ்சிட்டாங்க. இன்றைக்கி நாமளும் சொல்கிறோம், ஹஸ்புன் அல்லாஹ்னு சொல்லிக்கிட்டு நெருப்பில் போய் கையை வைங்க, நல்லா சுடுது. எனக்காவது சுடாமல் இருந்துச்சா? ஏன் ரசூல்லா இவங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுடலையே, ஏன் எனக்கு சுடுதுன்னா அந்த ஈமானுக்கும் நம்ம ஈமானுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ அந்த ஈமானுடைய வழி நம்மளுக்கு வரணுண்டா நம்ம தொடர்ந்து ஹஸ்புன் அல்லாஹ் நிஅமல் வக்கீல் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நெருப்பில் கை வச்சு பார்த்து டெஸ்ட் எடுக்கக்கூடாது. ஈமான் அந்த ஈமானோட சொல்லணும், என்னையும் அல்லாஹ் நரக நெருப்பில் காப்பாற்றுவான் அப்படின்ற அல்லாவை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக ஈமான் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நெருப்பில் போய் கையை வச்சு பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இஸ்லாத்தில் இருந்தோம், இப்போ முஸ்லீம் ஆகிட்டோம். இப்போ முஸ்லீம் ஆனவங்க எல்லாரும் ஈமான் கொள்ளணும். ஈமான் கொள்றதுக்கு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னவங்க எல்லாருக்குமே அல்லாஹ் சொர்க்கம் தாரேன்ட்டான். அவன் வாக்கு மாற மாட்டான். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை சொர்க்கத்தில் ஒன்று சேர்த்துட்டு தான் அவங்க இடத்துக்கு, மக்காம மஹமதுங்கிற இடத்துக்கு அவங்க போவாங்க இன்ஷா அல்லாஹ். ஆனால் நம்ம எப்போ போவோம்? அல்லாஹ் சொர்க்கம் தாரேன்ட்டான், ரசூலை கூட்டிகிட்டு போகிறேன்ட்டாங்க. நம்ம போகிறதுக்கு எப்போ போக முடியும்? நம்ம செய்கிறதுக்கு எத்தனைக்கும் கணக்கு கொடுக்கணும்ல, எல்லாத்துக்குமே பதில் கொடுக்கணும்ல. நம்மளுடைய அமல்களில் என்ன குறைபாடு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும்ல. அல்லாஹ் சொல்லும்போது நம்மளுக்கு அதை சுட்டி காட்டுவான். சுட்டி காட்டி எத்தனையோ நம்ம வாழ்க்கையில் சுட்டி காட்டிக்கிட்டே தான் இருக்கான். எல்லாமே சுட்டி காட்டாமல் இல்லை. நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்யும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு அறிவுறுத்தல் வரும். நான் பயானில் சொல்கிற ஒரு விஷயந்தான். ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு, மனசு ரொம்ப வெறுத்து போய் காட்டு வழியாக நடந்து வர்றாரு. சொல்கிறாரு, அல்லாஹ் நீ எங்கே இருக்கேன்டே தெரியலையே, நீ இருக்கியா அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே இருந்தோ ஒரு பட்டாம்பூச்சி வந்து ஒரு தோளில் வந்து உட்காரு. இதையும் வந்து தட்டி விடுற, நீ கேட்டது அதனால் உங்களை புதுப்பிச்சுக்கோங்க. தட்டி விடுறாங்க. தட்டி விட்டுட்டு திருப்பி சொல்கிறாரு,
நான் என்னன்னு தான் உன்னை அறியிறது அப்படிங்கிறாரு. இந்த நேரத்தில் ஒரு மின்னல் வெட்டுது. அப்போ அவர் நினைக்கிறாரு, இந்த மின்னல் வந்து என் கண்ணை பறிக்கிறதுக்கா வருது, உன் கருணை தான் என்ன அப்படிங்கிற இடி இடிக்குது. அப்புறம் சொல்றாரு, அல்ல உனக்கு இறக்கமே இல்லையா? மழை துளி அவர் மேலே விழுகுது. மழை துளி வேலை விழுக உடனே சொல்றாரு, நான் உன்னை இத்தனை தடவை கூப்பிடுறேன், கடைசியில என்னை மழையில தான் நினைய வைக்கிறியா? உனக்கு இறக்கமே இல்லை அல்லாங்கிற சொல்லிட்டு வந்து ஒரு யானை ஒருத்தர் வயசானவங்க நம்மளை விட கட்டுறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட வந்து சொல்றாரு, ரப்ப நான் எப்படித்தான் அறியறதுன்னு தெரியலையே. அப்பத்தான் சொல்ற, அல்லா நீ எங்கே இருக்கீங்கள, ஒரு பட்டாம்பூச்சி வந்து உட்காந்துச்சு, அதை நீ ரப்பா அறிஞ்சியா? அதுவும் அவனுடைய படைப்பு தானே, ஆறுதலுக்கு தானே வந்து அடிச்சிச்சு. அந்த பட்டாம்பூச்சியை பார்த்து நீ ரசிச்சியா? இதோடைய அழகை என்ன அழகா படைச்சிருக்கான் ரப்பு, இந்த அழகா படைச்ச ரப்பு நம்ம கைவிட்டுருவானா அப்படின்னு அதை ரசிச்சியா? இல்லை. அடுத்து நீ என்ன கேட்ட? மின்னல் வந்துச்சு, மழை இடி இடிச்சிச்சு, அல்ல இதெல்லாம் அறிவுறுத்துறான். மழை துளி ஒன்றை விழுகும்போது அல்லாவுடைய ரஹமத்து விழுகுதுன்னு நினைச்சியா? எதுவுமே நினைக்கல. எல்லாம் போயிட்டு அல்லாவை நான் எப்படி தேடுவேன்னு வந்தா எங்கே போய் தேடுவேன்? அல்லாஹ் உனக்குள்ளதான் இருக்கான், உனக்குள்ளதான் இருக்கான் ரப்பு. அதனால நீ அறிஞ்சு வாழுன்னு அவங்க சொல்லி விட்டதாக வரலாறு சொல்லுது. அப்ப நம்ம ஒவ்வொரு கண நேரமும் சிந்திச்சு பார்ப்போம், நம்மளுடைய தவறுகளை நம்மளுடைய செயல்களை திருத்துறதுக்கு அல்லாஹ் மனித ரூபத்திலையும் நம்மளுக்கு தருவான், நம்மளை இப்படி இயற்கையான விஷயங்கள்லையும் தருவான். அதை நம்ம வேற மாதிரி எடுத்துக்கிறோம். நம்ம புரிதலை நம்ம புரிதல் என்னன்னா, ஈமான்ல நம்ம உறுதியாக இருந்து அதை அறியக்கூடியவர்களாக ஆகணும்னா இப்படிப்பட்ட மஜ்லிஸுகள், பெண்களுக்கு பெண்கள் பேசுகிற மஜ்லிஸுகள் அமைஞ்சாதான் அல்ஹம்துலில்லாஹ். யாரு வரல, இவங்க வர்றாங்க அவங்க வரலங்கிறதுக்கெல்லாம் எந்த காரணத்தை கொண்டும் தடை வச்சிடக்கூடாது. கிடைச்ச வாய்ப்புக்கு அல்ஹம்துலில்லாஹ் நன்றி செலுத்தணும். தொடர்ந்து நடத்துறதுக்கு நீங்களும் ஒத்துழைக்கணும். ஏன்னா நீங்க இந்த இடத்துல இருந்து வர்ற முகல்ல பெண்கள் கண்டிப்பா நீங்க ஒத்துழைக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அந்த அடிப்படையில் போய் நம்ம அல்லாவை மட்டும் நம்புறது ஒரு வகை, அல்லாஹ் படைச்ச படைப்புகளை நம்புறது ஒரு வகை. இப்போ அல்லாவை மட்டும் நம்புறதுன்னா என்ன? அல்லாஹ் இருக்காண்டா, அவன் தான் இருக்கான், எப்பவுமே இருக்கான், எப்பவுமே இருப்பான், அவனுக்கு அழிவு இல்லை, அவன் எப்பவும் நிரந்தரமானவன். யாகையும் யாக்கையும் ஓதுறோம் இல்லையா, நிரந்தரமானவன் அவன். அப்படிப்பட்ட ரப்பை மட்டும் அறியறதாக இருந்துச்சுன்னா அவனை அறிஞ்சு அடுத்த விஷயங்கள் ஆமன்ட்டு பில்லாய் சொல்லி ஈமான் கொண்டிருக்கோம் இல்லையா. எத்தனை பேர் இன்னைக்கு சுபுகளை நம்ம ஓதியிருப்போம்? ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போம். ஆமன்ட்டு பிள்ளை நம்ம அதர்சாவில் ஓதுனது பெரும்பாலான பெண்கள் சொல்ற வார்த்தை. அந்த பெண்கள் தான் ஆலிம் பெருந்தகையில உருவாக்குற பெண்கள். பெண்கள் தானே ஆண்களை பெற்று எடுக்கிறோம். அப்ப அந்த அந்த ஆண்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது என்ன? நம்மளே அது இன்னைக்கு செஞ்சிருக்கோமா? நம்ம இன்னைக்கு பொழுது, இன்றைய பொழுதை யோசிப்போம். காலையில் சுபு நேரத்தில் ஆமன்ட்டு பில்லாய் ஓதியிருக்கோமா? இரவு படுக்க போயில ஆமன்ட்டு பில்லாய் ஓதியிருக்கோமா? ஆமன்ட்டு பில்லாய்ங்கிறது ஒரு பக்ரா சூரா மாதிரி கிடையாதுமா. ஆமன்ட்டு பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குத்துபிஹி வ ருசூலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கதிரி வ ஹைரி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா ஃபஹ்தல் மவுத். அல்லாவை கொண்டும் மலக்குமார்களை கொண்டும் வேதங்களை கொண்டும் நபிமார்களை கொண்டும் நாளை மறுமை உண்மை என்பதை நம்பிக்கை கொண்டும் என்னுடைய தக்தீர்ல என்ன எழுதியிருக்குங்கிறதை நம்பிக்கை கொண்டும் மவுத்து உண்மை என்று நம்பிக்கை கொண்டும் நான் ஈமான் கொண்டேன். இதுதான். இது இப்ப நம்ம ஓதும் போது எல்லாருக்குமே ஞாபகம் வந்திருக்கும், வராதவங்க யாரும் இருக்கல. ஏன்னா எல்லாருமே மதரசா வாசல்ல நம்ம போயிட்டு தான் வந்திருக்கோம். ஆனா நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கா? இப்போ நான் கேட்கும்போது மற்ற சொல்லுவாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மதரசாக்குள்ளேயே போகிறதுனால உங்களுக்கு தெரியுது. மதரசாக்குள்ளே நாங்கள் போய் சொல்லி கொடுக்குறது எதுக்காக? எல்லாருக்கும் ஞாபகம் ஊட்டுறதுக்காகத்தான். எங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கு சொல்லலை. உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுறதுக்கு அல்லாஹ் எங்களை அனுப்பியிருக்கான். உங்களை கொண்டு நாங்கள் சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல நான் மட்டும் வந்து உட்காந்து நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா என்ன நினைப்பீங்க? என்னமோ நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கு, வேற மாதிரி இருக்கும் போலன்னு நினைப்பீங்களா இல்லையா? அப்ப நான் பேசுறதுக்கு நீங்க தேவை, அதே நேரத்தில் நான் பேசுறதை கேட்கறதுக்கு நான் தேவை. அப்ப அந்த அடிப்படையில் இந்த ஆமன்ட்டு பில்லாடிய நம்ம உண்மையாக ஈமான் கொள்றதா இருக்கணும். இப்ப நம்ம அல்லாவை பார்த்துருக்கோமா? ரசூலை பார்த்துருக்கோமா? மலக்குமார்களை பார்த்துருக்கோமா? வஹி இறங்குனதை பார்த்தோமா? எனக்கு நாளைக்கு நான் என்ன சாப்பிடுவேன்னு யாருக்காவது தெரியுமா? நான் எப்போ மவுத்தாவேன்னு தெரியுமா? கியாமத்து நாள் என்னைக்குன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. தெரியாததை ஈமான் கொள்வதற்கு பேரு தான் ஈமான்.
பார்த்துட்டு ஈமான் கொள்றதுக்கு பேர் ஈமான் கிடையாது. கண்ணால் பார்த்துட்டு இதுதான் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நம்ம ஈமான் கொள்றதுக்கு பேர் ஈமான் கிடையாது. இது எல்லாத்தையுமே பார்க்கல, பார்த்துருக்கோமா? எல்லாமே இன்ஷா அல்லாஹ் எல்லாத்தையும் நாளை மறுமையில் பார்ப்போம் அப்படிங்கிறது தான் நம்ம ஈமான் கொள்றதுக்கு பேர் தான் ஈமான். இப்போ இஸ்லாத்தில் இருந்தோம், முஸ்லீம் ஆகிட்டோம், இப்போ ஈமான் ஆமனத்து பில்லாஹி சொல்லிட்டோம். இப்போ ஈமானுடைய வழிமுறைகள் 5 விஷயம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். களிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு. இந்த அம்மா என்னடா மக்தப் கிளாஸ் மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன்னு யாரும் சடைவடைஞ்சிடாதீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இப்போ நம்ம இந்த அடிப்படையில் நம்ம இப்போ ஈமான் கொள்ளணும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஆமன்து பில்லாஹி சொல்லிட்டோம். மறைவான விஷயத்தை கொண்டு நான் ஈமான் கொண்டேன்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யறோம்? கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை தூதர் என்று ஈமான் கொள்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்போ லா இலாஹ இல்லல்லான்னு சொல்றதுல, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றதுல அல்லாவே நம்மளுக்கு எப்படி வடிவமைச்சு வச்சிருக்கேன் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாங்கிறதுல 12 எழுத்துக்களையும், முஹம்மது ரசூலுல்லாங்கிறதுல 12 எழுத்துக்களையும் அல்லாஹ் சேர்த்து 24 எழுத்துக்கள் தான் அந்த கலிமாவையே வச்சிருக்கான். நம்ம என்ன அதை இல்லாமல் எண்ணி பார்க்குறோம்? அடிச்சு பேரும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்கிறோமாங்கிறது அல்லாஹ் அகலமும். பெரும்பாலான பேர் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கும். முஹம்மதுன்னு சொன்னால் என்ன ஆயிடாது? அந்த முணுமுணுப்பு நம்மளுக்கு வராது. முஹம்மதுன்னு சொல்லும்போது தான் அந்த உதடி ஒட்டும் நம்மளுக்கு அந்த சத்துடைய எழுத்து நம்மளுக்கு ஒரு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். முஹம்மதுன்னு சொல்லும் போதே இந்த இடத்துல என்ன ஒரு சாக்கடிச்சது மாதிரி கொஞ்சம் விறுவிறுன்னு இருக்கும். உணரணும். நீங்கள் லா இலாஹ இல்லல்லான்னு காலமெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் உதடு ஒட்டாது. உதடு ஒட்டவே ஒட்டாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் முஹம்மதுன்னு சொல்லும் போது தான் உதடு ஒட்டும். அப்போ நம்மளுக்கு அல்லாவையும் ரசூலையும் ஒன்று சேர்த்தா தான் ஈமான்ங்கிறது பரிபூரணமாகும். இப்போ 24 எழுத்துக்களை கொண்டு அல்லாஹ் அந்த கலிமாவை எதுக்கு தந்திருக்கான் அப்படின்டா, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அந்த ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரமா எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். நான் மாடா உழைக்கிறேன், நான் பேயா உழைக்கிறேன், இதுதான் நம்ம சொல்லுவோம். அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாக்கணும்ல. இப்போ நான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு கலிமா தான் 24 எழுத்துக்கள். அல்லாஹ் ஒருவன் தான் 1,24,000 நபிமார்களை உலகத்துக்கு கொடுத்தான். அந்த கலிமா சாதாரண இல்லைம்மா. அந்த கலிமாவை மட்டுமே நம்ம உணர்ந்து பிறருக்கு சொல்லி கொடுக்கறதாக இருந்தாலும் சரி, நம்ம கற்றுக்கிறதாக இருந்தாலும் நம்ம ஆயுள் காணாது. ஆனால் அதை நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு சடங்கு மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டேன், நான் ஈமான் கொண்டுட்டேன். ஆனால் அல்லாஹ் அந்த வார்த்தைக்கு கூட நம்மளை எப்படி கண்ணியமாக வச்சுருக்கான். நம்ம எங்கேயாவது போனால் அவங்க முஸ்லீம்ப்பா, அவங்க பொய் பேச மாட்டாங்க, அவங்க தொழுகையாளி, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க நிறைய ஜக்காத்தெல்லாம் கொடுக்குறாங்கப்பா, அவங்கனா நான் கொடை வல்லல். அல்ல இங்கேயே நம்மளுக்கு எத்தனை பேர் வச்சுருக்கான். அவங்கெல்லாம் நோம்பாளி, நம்மளுக்கு எல்லாமே அல்லாஹ் என்ன செஞ்சிடறாங்க. இங்கேயே நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு கண்ணியத்தை கொடுக்குறான். ஏன் காரணம் என்ன? விவரம் தெரிஞ்சு நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லலை, ஆனாலும் நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்ம சொல்கிறோம். அதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி. அப்போ இதை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த அல்லாஹ் முதல்ல உள்ள லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அந்த எழுத்துல அவனை மட்டுமே உரியது, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹு தாலாவை தவிர யாரும் இல்லை அப்படின்னு சொல்ற அந்த எழுத்துல அல்லாஹ் சூடை தான் வச்சிருக்கான். முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்றதுல குளிர்ச்சியை வச்சிருக்கான். ஒரு மனிதனுக்கு சூடும் தேவை, குளிர்ச்சியும் தேவை. 2 இருந்தால் தான் ஆஃபியத்தான மனிதர். அப்படித்தானே சொல்லுவோம். ஆஃபியத்து இருக்குன்னா 2 நம்மளுக்கு கரெக்டாக இருக்குதுல்ல. அதே நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது ஃபர்லு, முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிறது சுன்னத். ஃபர்ல அறியன்னா நம்ம சுன்னத்தை அறியணும், சுன்னத்தை அறிஞ்சால் தான் ஃபர்லையும் அறிய முடியும். அப்போ இந்த அடிப்படையிலேயே நான் அல்லாஹ் தாலாவே ஹதீஸ் குதிஸில் என்ன சொல்கிறான்? நான் அறியப்படாத பொக்கிஷமாக இருந்தே அறியப்பட ஆசைப்பட்டே முஹம்மதை படைத்தேன். சுப்ஹானல்லாஹ். எந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் படைக்கிறது என்ன? அவனை அறிமுகப்படுத்துறதுக்கு படைச்சேங்க. அப்போ அந்த அல்லாஹ்வை நம்ம அறியறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய துணை தேவை.
அப்போ அந்த துணை வேணுண்டா நம்ம இன்ஷா அல்லாஹ் சுன்னத்தை அறியக்கூடியவர்களாக இருக்கோம். சுன்னத்து தானேன்னு நினச்சா அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. சுன்னத்து தேனுன்னு நினச்சிட்டா ருசிக்காத நாவே இல்லை. சுன்னத்து தேன் நம்ம சொல்லி இப்போ தேன் சாப்பிடாத பிறந்த உடனே தேன் தொட்டு வைங்கிறாங்க. நான் கருகரா நிலைக்கு வந்ததுக்கு பிறகு தேனை கலக்கி கொடுங்க, அந்த தொண்டை கரகரங்கிறது சரியாகுங்கிறாங்க. அப்போ தேனில் தான் அல்லாஹ்தால வாழ்க்கையை வச்சுருக்கான். அப்போ சுன்னத்துலேயும் நம்ம அப்படியே வாழ்க்கையை அமைச்சு வச்சுருக்கான் அப்படின்னு புரிஞ்சு நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த கலிமாவோட தொடர்பை அதிகப்படுத்துறது தான் ஈமான். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம இஸ்லாத்தில் இருந்தோம், இதெல்லாம் ஒன்வரியில் தான் இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு போகிறோம். அல்லாஹ் நாடினாலும் அடுத்தடுத்த இதுகளில் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இப்போ இஸ்லாத்தில் இருந்தோம், ஈமான் அல்லாஹ் மறைமுகமாக ஈமான் கொண்டோம். இப்போ பகிரங்கமாக நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி ஈமான் கொண்டவர்களாக ஆயிட்டோம். ஈமான் கொண்டவர்களுக்கு எல்லாம் என்ன கடமை? தொழுகை கடமை. ஐவேளை தொழுகைகளை நம்ம அதவு நெறியோட தொழுகணும். நான் தொழுதுகிட்டே இருக்கேன், எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு மட்டும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. இது வியாபாரம் இல்லையே. நான் தொழுகிறேன், எனக்கு இதை தாண்டி கேட்குறதுக்கு வியாபாரம் தானே அது. அல்லாஹ் ஒன்றும் வியாபாரி இல்லையே. அவன் நினச்சானா அள்ளி கொடுப்பான். அவன் நினச்சா ஒரு சில பேருக்கு கிள்ளி தான் கொடுப்பான். அதை அள்ளி கொடுத்தவங்க என்ன செய்யணும்? நல்வழியில் செலவழிக்கணும். கிள்ளி கொடுத்தவங்க என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அவன் தந்ததுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். இதுக்கு பேர் தான் நம்ம ஈமான் கொண்டதுக்குள்ள அர்த்தம். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம கொண்டு வரக்கூடியவர்களாக இருப்போம். இப்போ கேட்குறாங்க, ஒரு சஹாபி கேட்குறாங்க, ஈமான் என்றால் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஈமானுக்குள்ளே தான் இருக்கோம். நம்ம அதுக்கு அடுத்து சொல்லிக்கலாம், அப்புறம் போய்க்கணும். ஒரு சஹாபி கேட்குறாங்க, ஈமான் என்றால் என்னங்கிறாங்க. அப்போ அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பொறுமைங்கிறாங்க. ஈமான்டா என்னது? பொறுமைங்கிறாங்க. இப்போ பொறுமையாளர்களுக்கு தான் இந்த ஈமானுடைய உறுதி இருக்குண்டு. நம்ம நபிமார்களுடைய வரலாறு எல்லாம் தெரிஞ்சாதான் நபிமார்கள்லாம் எவ்வளோ பொறுமையில் இருந்தாங்கன்னு தெரியும். அவங்கெல்லாம் நபியில் அவங்கெல்லாம் அப்படி இருப்பாங்க, நான் மனுஷர் தானே அப்படின்டா. அவங்களும் மனிதராக தான் பிறந்தாங்க, அவங்களும் திருமணம் முடித்தாங்க, அவங்களும் எல்லாம் உலகத்தில் உள்ள அத்தனை கஷ்ட நஷ்டத்தையும் பட்டு வாழ்ந்தாங்க. நோயில் அகப்பட்டாங்க, பிறருடைய ஏச்சு பேச்சுக்கு ஆளானாங்க, பிள்ளைகளால் துன்பப்பட்டாங்க, மனைவியால் துன்பப்பட்டாங்க. நபிமார்களையெல்லாம் சொகுசா அரண்மனையில் வாழ்ந்துட்டு போனவங்களா? இல்லையே. ஏன் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த 63 வருட வாழ்க்கையும் எப்படி வாழ்ந்தாங்க? அவங்க எந்த அளவுக்கு அவங்க சிரமப்பட்டாங்க. ஆனால் அந்த சிரமத்தை சிரமம்னு நினச்சாங்களா? அப்போ அந்த பொறுமை, ஈமான் கொண்டவர்களுக்கு பொறுமை அவசியங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அடுத்த ஒரு சஹாபி கேட்குறாங்க, ஈமான் கொண்டவர்களுக்கு உயர்ந்த பண்புகளுக்கு உச்சகட்டம் எதுன்னு கேட்கும்போது, அதாவது எல்லா பண்பும் இருக்குது அவங்கள்ட்ட, பொறுமை மட்டும் இல்லை அப்படின்னா என்ன? அவங்களுடைய ஈமானில் குறைபாடு இருக்குங்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஈமானை தந்துட்டான். அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் எனக்கு அழகிய பொறுமையை தாயா அல்லாஹ். பொறுமையை தாண்டு சொல்லிட்டாலே சோதனை வந்தால் தான் பொறுமையுடைய ஒரு வேலிசன் புரியும். இப்போ சஹாபி கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு பொறுமை கேட்ட துஆ செய்யும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ பொறுமையை மட்டும் கேட்டிங்கன்னா கடல் அலைகளை போல சோதனை வரும். என்ன சொல்கிறாங்க? கடல் அலைகளை போல 1 by 1 வரும். அதனால் அழகிய வார்த்தைகளை கொண்டு கேளுங்க. அழகிய பொறுமையக்கூடிய அல்லாஹ், சகிப்புத்தன்மையான பொறுமையக்கூடிய அல்லாஹ், சக்கீனத்தான பொறுமையக்கூடிய அல்லாஹ் அப்படின்னு அல்லாட்ட அந்த வார்த்தைகளை சேர்த்து கேளுங்க. பொறுமையை மட்டும் தனியாக கேட்காதீங்கன்றாங்க. இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சிடறோம்? அல்லாட்ட கேட்க தெரியாமல் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இல்லை, நான் உட்பட நீங்கள் எல்லாருமே. அல்லாட்ட நம்ம எப்படி இப்போ அணுகிறதுன்னு தெரியல. இப்போ ஒரு பதவியில் இருக்கிறவங்களை சந்திக்க போகணுன்னா நம்ம பாட்டுக்கு விறுவிறுன்னு போயிட முடியாது. அதுக்குன்னு உள்ள ரூல்ஸ் இருக்குல்ல, அதையெல்லாம் பின்பற்றி தானே பார்க்க போவோம். அப்போ நமக்கு வச்சிருக்கிறது என்ன? ஈமானுங்கிற பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் அடைகிறதுக்கு அட்ரஸ் என்ன? பொறுமை. அந்த அழகிய பொறுமையை அல்லாஹ் நம்மளுக்கு தரணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ சஹாபி கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ் ஈமானில் வலுவாக தான் இருக்கேன், சில நேரத்தில் ஈமான் வலு இழந்துருது. சஹாபாக்கள் கேட்டாங்கன்னா அவங்க வலு இழந்து கேட்கல, நம்மளுக்கு பாடம் சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஈமான்டா என்ன அப்படின்னு கேட்டுட்டாங்க. இப்போ ஈமான் குறைவுண்டா என்னன்னு நம்மளுக்கு பாடம் எடுக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஈமான் குறைவு ஏற்படும் போது பாவம் செய்யக்கூடிய வகைகளை உணராமல் இருப்பது. இது பாவம்னு தெரியும்,
ஆனால் செய்வோம். இது பாவம் தானே உணர்வு வராது, ஈமான் குறையிற நேரம். இப்போ உதாரணத்துக்கு பாவம்டா என்னன்னு இப்போ நம்ம கேட்க போனால் நம்ம என்ன சொல்லுவோம்? அது பெரிய பெரிய இதுக்கெல்லாம் போவோம். ஆனால் சிம்பிளாக பொய் பேசக்கூடாது, பெரிய பாவம். பொய் பேசாதவர்கள் எத்தனை பேர் இருக்கும்? அதை நினச்சிட்டாலே அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் மனசில் வைப்போம். ஈமான் குறைவுக்கு முதல் காரணம் பாவம் செய்வதை உணராமல் இருப்பது. இப்போ நம்ம அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு 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 இடங்கள்ல ஒவ்வொரு பெண்கள் தானே முதல்ல. ஏன்னா இப்லீஸே என்ன கேட்டான் அல்லாட்ட, எனக்கு ஒரு பெண்ணை கொடுத்துட்டு நான் உலகத்தையே கெடுத்துக்கிறேன்டா. ஈமானை குறைய வைக்கிறதுக்கு வேறு வேறு சாதனங்கள் அவன் கேட்கல, ஒரே ஒரு பெண்ணை கொடு எனக்கு அப்படின்னு தான் கேட்டான். அல்லாஹ் என்ன சொன்னா? தலையில் துணி போடாத பெண், கணவருக்கு கட்டுப்படாத பெண், இப்படி வரிசைகளை சொல்லி அந்த பெண் யாரோ நீ தேர்ந்தெடுத்துட்டேன்னா. இன்னைக்கு நம்ம வீட்டில் தலையில் துணி போட்டு வாழ்கிற பெண்கள் எத்தனை பேர் இருக்கும்? வெளியில் வரையில் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் ஹிஜாபை பேணி வர்றோம். ஆனால் வீட்டில் இருக்கிற நிலை, யாராவது வந்தால் தான் சால் போடுற நிலைமையெல்லாம் ஒரு சில இடங்களில் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யறோம்? மனிதர்களுக்கு பயந்து தான் நம்ம போடுறோம். அல்லாவுக்கு பயந்து போடுறதா இருந்தால் நம்மகிட்ட என்ன செய்யும்? நம்ம தலை துணி என்றைக்குமே நகராது. தூக்கத்தில் கூட பெரியவங்களாம், நம்ம முன்னோர்கள்லாம் தூங்கையில் கூட தலை துணி விழுந்தால் முழிச்சிருவாங்க. என்னம்மா முழிச்சிட்டிங்கன்னா? தலையில் துணி இல்லை போலம்மா. ரூஹு பிரிகிற நேரத்தில் கூட தலையை தொட்டு பார்ப்பாங்க, தலையில் துணி இருக்கா. நம்ம அனுபவிச்சிருக்கோம் இல்லையா, பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பாடம் தானே. அப்போ நம்மளை வச்சு நம்ம பிள்ளைங்க எப்படி பாடம் எடுக்கிறாங்க? பாவங்கிறது பெருசுக்கெல்லாம் போக வேணாம். ஒரு வீட்டில் 3 முறை எல்லாம் பாதுகாக்கணும். இப்போ சொல்கிறதுக்காகவே உங்களுக்கு சொல்கிறேன். மூதேவிங்கிற வார்த்தையை சொல்லும்போது செய்தான் அந்த இடத்துல வந்து சேர் போட்டு உட்காந்துக்கிறோம். பல வீட்டில் பிள்ளைகளை நம்ம சொல்றோம். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் நம்ம மனதில் ஆளை பதிய வைப்போம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையை கூட நம்ம ஈமான் அப்படிங்கிறத பரிபூரணம் நம்ம உணரணும். பாவத்தை விட்டு தவிர்த்து, பாவங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுலாம் இருந்து நம்ம என்ன செய்யணும்? ஒதுங்கி வரக்கூடிய வழிமுறைகளை சின்னதாக நம்ம ஒவ்வொரு நேரமும் பாவத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு முதல் காரணம் திக்ரோடு இருப்பது. நாவல எப்பவுமே பெண்களுக்கு நிறைய நேரங்கள் இருக்கு, பறக்கத்தான் இருக்கு. மேலே இருக்கிற ஒரு பொருளை எடுக்கிறோம், அல்லாஹ் அக்பர் கையில் ஏற்றி எடுக்கலாம். கீழே இருந்து ஒரு பொருள் எடுக்கல, சுப்ஹானல்லாஹ்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு திக்ருகள் அல்ஹம்துலில்லாஹ். தஸ்பீஹ் எடுத்து நான் ஒரு ஓரமாக உட்காந்து நான் திக்ரு செய்கிறேன்னு மட்டும் உட்காந்து செய்யணும்னு அதுதான் திக்ருன்னு இல்லை, எல்லா நேரமும். அப்போ பாவத்திலிருந்து நம்ம தப்பிக்கலாம். அப்போ ஈமான் குறைவுக்கு முதல் காரணம் என்ன? பாவத்தை உணராமல் இருப்பதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தது 2வது கல்பு கடுமையாக மாறுவது. கல்பு கடுமையாக யாருக்கும் இறக்கமே வராது. யார் என்ன நடந்தாலும் என்ன, ஒரு சிலர் ஒரு மாதிரி வழுக்கலான மனசு உள்ளவங்களாக இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருப்பது. கல்பில் வந்து அல்ல, அந்த கல்பு அல்ல நம்மளுக்கு தராமல் அல்ல பாதுகாப்பானாக. அது இருந்துட்டால் பொறாமை வந்துடும், அடுத்தவங்க மேலே எல்லாம் பாதுகாக்கணும். அதெல்லாம் வரக்கூடிய அது நம்மளுக்கு ஈமான் குறையும் போது உள்ள விஷயம் இது. அப்போ நம்மள்ட்ட ஏதாவது வருது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு எங்கேயோ யாருக்கோ ஒரு நடக்குது, தகவல் வருது, அப்போ நம்ம சொல்கிறோம் எல்லாம் பாதுகாக்கட்டும் அப்படின்னு சொன்னதோட மட்டும் நம்ம எல்லாரும் முன்னாலேயும் சொல்லிடுவோம். சொல்லிட்டு நம்ம தனிமையில் என்ன செய்யணும்? அல்லாட்டையா அல்லா அவர்கள் அந்த முசீபத்தை நீக்கிறியா அல்லா ஒரு துவா. அது நம்மளுக்கும் நன்மையாகப்படும், அவங்களுக்கும் அது நன்மையாக்கப்படும். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம 2வது விஷயம். 3வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? கஷ்டத்தை நினைத்து பயப்படுவது. கஷ்டத்தை நினச்சி எனக்கு போய் இந்த கஷ்டத்தை கொடுத்துட்டாங்களா, நம்ம யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. நம்ம யார், நம்ம எங்கே இருந்தோம், எப்படி வந்தோம், அத்தா அம்மா மூலம் வந்தோம்னு சொல்லிடுவோம். நம்ம எங்கே இருந்து கிளம்புனோம், நம்மளுடைய நம்ம அம்மா முகவரியே நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது எனக்கு போய் இந்த கஷ்டத்தை கொடுத்துட்டானேண்டா, நபிமார்கள் எல்லாம் பட்ட கஷ்டம். நம்ம தொழுகிற தொழுகை ரெக்கையில் இருக்கிற தண்ணி மாதிரி தான். ரெக்கையில் எவ்வளோ தண்ணி இருக்கும்? 2 லிட்டர் தண்ணியாக இருக்கும். அந்த தண்ணி தான் நம்ம செய்யக்கூடிய அமல் எல்லாம். அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாக்கணும். அப்போ அந்த அளவுக்கு தான் நம்ம அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுக்கு அது பெரிய மலையாக தெரியுது. நான் எல்லா அமலும் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு வருது.
அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாக்கணும். அப்போ நம்ம மூணாவது விஷயம் என்ன? கஷ்டத்தை நினைத்து பயப்படுவது. இந்த கஷ்டம் வந்துருச்சு அவ்வளோதானா, நான் அப்படி ஆயிடுவேனோ, நான் இப்படி ஆயிடுவேனோ, இந்த கஷ்டத்தை எல்லாம் எப்போ நீக்குவேன்னு தெரியாதே. எல்லாம் ஒரு மனிதருக்கு கஷ்டம் கொடுக்குறேன்டா சோதிச்சு பார்ப்பான். அந்த சோதனையிலேருந்து நம்ம வெற்றி பெறுறோமா அப்படிங்கிறதுக்கு தான் எல்லாம் பார்ப்போம். அப்போ அந்த அடிப்படையில் இதுவும் ஈமானுடைய பலகீனம். மூணாவது இது நாலாவது வணக்க வழிபாடுகளில் சோம்பல் படுவது. வணக்க வழிபாடில் இப்போ ஒரு சுபஹானல்லாஹ் சொல்கிறதுக்கு கூட அது ஒரு கஷ்டமாக தெரியுது. தொழுகை மகா ஒரு பாரமாக தெரியுது. மற்ற எந்த வணக்க வழிபாடுனா தொழுகையும் திக்ரும் மட்டும் கிடையாது, எல்லாமே வணக்கம்தான். ஒருத்தரை பார்த்து நம்ம சிரிப்பதும் சதக்காவின் நன்மை, வழிபடுவதிலே நன்மை. ஒரு பெரியவங்களை போய் பார்க்க போகிறோம், அது நம்ம நடந்து போனது சதக்காவின் நன்மையும் நம்மளுக்கு கிடைக்கும். அவங்கள போய் பார்த்துட்டு வருவதனால நமக்கு கிடைக்கிறது வழிபடுவதற்கு நன்மையும் கிடைக்கும். முசல்லாவில் உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் வழிபடுவது கிடையாது, எல்லா நேரத்திலையும் நம்ம அதுக்கு அது மாதிரி வாழ்வதற்கு பிறகு வழிபடுவது. இதில் நம்மளுக்கு என்ன ஆகிரும்? வழக்க வழிபாடில் சோம்பேறித்தனம் வருதும். ஈமான் குறைவாக இருந்தால் நம்மளே நினச்சிக்கிருவோமே, நம்ம எதுலாம் சோம்பேறிப்பட்டிருக்கோம், எந்தெந்த நேரத்துலையும் நம்மளுக்கு ஈமான் குறைவாக இருந்திருக்கு. நம்மளையே நம்ம செக் பண்ணி பார்க்காம நம்ம யாரையும் திருத்த முடியாது. நம்ம திருந்தாமல் யாரையும் திருத்த முடியாது. அப்போ நம்மளுக்குள்ளேயே ஒரு உறுதி எடுக்கணும். யாரெல்லாம் இந்த பேச்சு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வரணும். நான் இதை கேட்டேன், என் வாழ்க்கையில் இதையெல்லாம் நான் திருத்திக்கிடுவேன் அப்படிங்கிற உறுதி நீங்களும் நானும் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இதெல்லாம் இப்போ தெரிஞ்ச விஷயம் தானே அப்படி நம்ம எடுத்துடாம, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தெரியாது போல கேளுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் தெரிஞ்ச விஷயத்தை கேள்விப்பட்டாலும் தெரியாது போல் கேளுங்க, அதுதான் இல்மின் அடையாளம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் வணக்க வழிபாட்டில் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருப்பவர்களாக இருக்கணும். அதுக்கு அடுத்து கஞ்சத்தனம் செய்வது. அல்லாஹ் நம்மகிட்ட கொடுத்துருக்கிற விஷயத்தை வச்சு இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு நியமத்தை அதிகப்படுத்தி இருப்பான். இப்போ இங்கெல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயத்தையே நாங்கள் செவன்வெல்ஸ்லேருந்து சொல்ல போகிறோம் இல்லையே. அல்லாஹ் இதை இந்த பயணத்தை நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நீ போறியான்னு என்னையே செக் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் இது எத்தனை வருடத்திற்கு பிறகு நாங்கள் வரக்கூடிய வாய்ப்பை நான் தந்திருக்கேன் தெரியுமா. விடாமல் கூப்பிட்டுருக்காங்க. நானும் வரேம்மா, இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நாடுவாம்மா, ஒரு சந்தர்ப்பத்தை தருவாம்மா, வரும்போது வருவேம்மா அப்படின்னே சொல்லுவேன். ஆனால் அம்மாவுக்கு மட்டும் அப்பப்போ கேட்டுக்கிடுவோம், பேசிக்கிடுவோம், பிள்ளைங்களை பற்றிலாம் எல்லாம் பேசுவோம். ஆனால் என்ன செய்ய மாட்டோம். ஆனால் புள்ள வந்திருக்காங்க எங்கள் வீட்டுக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நாங்கள் வர்றத இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் நாடி இருக்கான். அப்போ நம்ம ஒவ்வொரு நேரமும் நினைக்கணும், உங்களை கொண்டு நாங்களும் எங்களை கொண்டு நீங்களும் பிரயோஜனம் பண்ணுறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா நம்மளை வச்சுருக்கான். இது நம்மளுக்கு கிடைச்சதை என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தணும். கஞ்சத்தனம் வந்துடக்கூடாது. பேச்சாக இருந்தாலும் தேவை உள்ள பேச்சை மட்டும்தான் பேசணும். அதுக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லாமல் இருந்தாலும் கஞ்சத்தனம் தான். காசு பணம் செலவழிக்கிறது மட்டும் கஞ்சத்தனம் இல்லை, வச்சுக்கிட்டு கொடுக்காமல் இருக்கிறது மட்டும் கஞ்சத்தனம் இல்லை. விவரங்கள் தெரியுது, மார்க்க விஷயங்கள் நம்மளுக்கு தெரியுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல அட்ரஸ் கேட்டுக்கிட்டு நாங்கள் நின்றோம், அவங்கள திரும்பி நான் பார்க்கவே இல்லை. அவங்களா சொன்னாங்க பயான் வீட்டுக்கு தானே போகிறீங்க, பயானே இன்னும் வைக்கலை, ஆனால் பேர் என்ன வந்துருச்சு அல்லாஹ் அக்பர். எனக்கு அந்த இடத்துல நின்று சொல்லவுமே அல்ஹம்துலில்லாஹ், சொல்லவுமே வானத்தை ஒரு அண்ணாந்து பார்த்துட்டு தான் அல்ஹம்துலில்லாஹ் நீயே இப்போ சாட்சியாள அல்ல. ஏன்னா பயான் வீடு இது வரைக்கும் வைக்கலை, தொடர்ந்து வைக்கிற இடத்துல தானே அந்த அடையாளம் வரும் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அட்ரஸ் தெரிஞ்சு இப்போ அவங்களுக்கு தெரியுது, ரெண்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க பேசாமல் வந்து, அதுவும் ஒரு கஞ்சத்தனம் தெரியுது. ரெண்டு பெண்களும் இஸ்லாமிய பெண்கள் நிற்கிறாங்க, என்ன அட்ரஸ் என்னம்மா, வழியை போய் நம்ம கேட்கணும், உதவணும். இதுவும் நம்மளுக்கு விசாலத்தன்மையை காட்டும். அவங்க பாட்டுக்கு நிற்கிறாங்க, யாரையே கேட்குறாங்க, நம்ம ஏன் இழவி போகிறோம்னு நம்ம நினச்சி வந்துட்டோம்னா அதுவும் கஞ்சத்தனம் தான். அப்படி கஞ்சத்தனத்தில் எல்லா வகையும் இருக்குது. அப்புறம் நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பெருமை. அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பெருமையிலிருந்து பாதுகாப்பாங்க. பெருமைக்கு நம்மளுக்கு வேலையே இல்லையே. அல்லாஹ் தான் என்ன சொல்கிறான், என்னோட பெருமை என்பது என் கீழே அடைங்கிறான். பெருமை என்பது அவன் அடுத்து ஒருத்தர் ஆடையிலேயே பெருமை என்பது கீழாடைன்னு சொல்கிறான். நம்ம என்ன செஞ்சிடலாம், என்னை பற்றி தெரியுமா, என்னை பற்றி தெரியுமாண்டே நான் சொல்லுவேன், ஆனால் என்னை பற்றி தெரியாது, எனக்கே தெரியாத, நான் என்ன சொல்ல முடியும். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் மனதில் ஆளை பதிய வைக்கிறது இந்த 7 விஷயம் நம்மகிட்ட ஈமான் குறைவாக இருப்பதில் தான் வரும் அப்படின்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. உட்காந்து இருக்கும்போது ஒரு சஹாபி கேட்குறாங்க, ரசூல்லா கேட்குறாங்க, ஈமானின் அடையாளம் என்னன்னு கேட்குறாங்க.
ஈமான்ல உள்ள அடையாளம் என்னங்கிறாங்க. இப்போ அது இவங்க என்ன அமைதியாக சஹாபாக்கெல்லாம் அமைதியாக இருக்காங்க. அப்புறம் ரசூல்லா கேட்குறாங்க, ஆச்சரியமான ஈமான் பெற்றவர்கள் யாரும் தெரியுமான்னு கேட்குறாங்க. ஆச்சரியமான ஈமான், ஈமான்டாலே என்னென்னு நம்ம தெரியாமல் இருக்கோம். இதில் ஆச்சரியமான ஈமான் கேட்கும்போது சஹாபாக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, நபிமார் மலக்குமார்கள் தான் ஆச்சரியமான ஈமான் கொண்டவர்கள். ஏன்னா அல்லாவோடையே இருக்காங்க இல்லையா. இப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, அல்லாவை நேராக எப்போவுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க மலக்குமார்கள். அவங்க ஈமான் கொள்றதுல என்ன ஆச்சரியம் இருக்குது? அல்லாவுடைய அத்தனை ஆட்சியும் அவங்க நேராக பார்க்குறாங்க. அப்போ என்னென்ன அவங்களுக்கு பெரிய அவங்க என்ன இது இருக்குது, ஆச்சரியம் என்ன இருக்குது அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு அடுத்து வந்தவங்க நபிமார்கள். நபிமார்கள் ஈமான் தான் ஆச்சரியமான ஈமான். இப்போ அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நபிமார்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து வஹி வருது, வேதமே இறங்குது. அப்போ அவங்களுக்கு என்ன ஆச்சரியமான ஈமான் என்ன இருக்குது? ஈமான் அவங்களுடைய ஈமான் ஆச்சரியமான ஈமான் இல்லை. இப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் தான் யாரை சொல்லலாம். சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் தான் ஆச்சரியமான ஈமான் கொண்டவர்கள். இப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, என்னையே நேராக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்னையே நேராக பார்க்குறீங்க, வகி வர்றதையும் பார்க்குறீங்க, சொர்க்க நரகத்தை பற்றி நான் என்னுடைய நாவால் சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க. அப்போ உங்கள் ஈமானில் என்ன ஆச்சரியம் இருக்குது? இப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க. உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, யாரும் சொல்லலாம், அல்லாஹ் ரசூல் அறிஞ்சவங்க நீங்களே எங்களுக்கு விளக்கத்தை சொல்லுங்கள், ஆச்சரியமான ஈமான் என்ன? அப்போ தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னையும் பார்த்துருக்க மாட்டேன், அதே ஆமன்து பில்லாஹ் முதல்ல ஓதணும் இல்லையா, எதையுமே பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் என்ன செஞ்சிருவாங்க, ஈமானில் உறுதியாக இருப்பாங்க. அவங்க யாருமா? நம்ம தான். ரசூல்லா உம்மத்துன்னு சொல்லலாம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இப்போ நம்மளையே சொல்லணும் இல்லையா, நம்மளும் அந்த உம்மத்தில் ஒருத்தர் தானே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியமான ஈமான் யார்கிட்ட எதிர்பார்த்தாங்க? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்மள்கிட்ட அல்லாஹ் தஆலா அந்த ஈமானை கொடுத்துட்டான். அந்த ஈமானை பெற்ற நாம் ஈமானை நம்ம என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்? ஈமான்தாரிகள் அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஈமான்தாரிகள்கிட்ட இருக்கக்கூடிய பண்புகள் நம்மகிட்ட இருக்கா? இப்போ முஸ்லீமாக இருக்கிற மனிதன் முஸ்லீமாகவே இருந்து மரணிக்கிறோமா, இல்லை அடுத்த தரஜாவான மூமீனுக்கு வர்றோமா, முஹ்மீனுக்கு வர்றோமா, முத்தக்கினாக ஆகிறோமா, சுப்ஹானல்லாஹ் தரஜாக்கள் உயர்றோமா? நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் இப்படி போயிருக்கு, நாளைய நாள் எப்படி அல்லாஹ் தஆலா இதை விட சிறப்பாக்கணுமே. சிறப்புன்னா என்ன? மார்க்கத்தில் உள்ள சிறப்பு, நம்மளுடைய அறிதல்களில், குர்ஆனில் அறிதல்கள், தொழுகையில் அறிதல்கள், மற்ற விஷயங்களில் மார்க்க சட்ட திட்டங்களில் உள்ள அறிதல்கள், இன்ஷா அல்லாஹ் அதை கொண்டு வருவதற்கு நாம் என்ன பாடுபட்டிருக்கோம்? காலமெல்லாம் பாத்திரம் கழுவி கவுத்துறோம், கவுத்தி வைக்கிறோமா நிமித்தி வைக்கிறோமாங்கிறது அது நம்மளுக்கே தெரியும். ஒரு சிலர் பார்த்து அடுப்படிக்கு போயிட்டாலே டம்மு டும்முன்னு சத்தம் கேட்கும், ஏன்னா அடுப்பில் அவங்க நிற்கிறாங்கன்னு தெரியும். ஒரு சிலர் போனாங்கன்னா அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னே தெரியாது. இதுக்கு மட்டும் நம்மளை படைச்சி விடலாமா அல்லாஹ்? அந்த வேலையவே நம்ம இபாதத்தாக மாற்றலாம். ஒரு பாத்திரம் கழுவி கவுத்தும் போது சுப்ஹானல்லாஹ், அது ரசூல்லா கவுத்தி வைக்க சொல்லியிருக்காங்க பாத்திரத்தை, நான் கவுத்தி தான் வைப்பேன். வீண் பேச்சு இல்லாமல் சமைக்க சொல்லியிருக்காங்க, நான் வீண் பேச்சு இல்லாமல் சமைப்பேன். நம்ம மிக்சியை போட்டு விட்டுக்கிட்டு யாரையாவது திட்டுவோம், நம்ம பேசுகிறது நம்மளுக்கும் புரியாது, நம்ம கணவருக்கும் தெரியாது, மிக்சியில் சத்தம் கேட்கும். இப்போ அப்படித்தான் நம்ம காலம் போய்கிட்டு இருக்கு. அல்லாஹ் நம்மளுடைய ஈமானை பரிபூரணமாக்கணுண்டா முதல்ல நம்ம இன்ஷா அல்லாஹ் ஈமான் சுவையை அறியணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட திருப்பி கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் முஹ்மினான்னு கேட்குறாங்க. யார்கிட்ட பார்த்து? சஹாபாக்களை பார்த்து. முஸ்லீமா முஹ்மினான்னு கேட்குறாங்க. இப்போ உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அதில் என்ன சந்தேகம், நாங்கள் முஹ்மின் தாங்கிறாங்க. இப்போ முஹ்மின் தான்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வரணும்ல. முஸ்லீம்னு சொல்கிறதுக்கே தைரியம் இல்லாமல் உட்காந்துருக்கிற நாம் மூமின் எப்படி சொல்லுவோம்? ஆனால் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா மூமின்ங்கிறதுக்கு என்ன சந்தேகம்னு கேட்குறாங்க திருப்பி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த மூமினுடைய அடையாளத்தை சொல்லுங்கள், உங்கள் ஈமானுடைய அடையாளத்தை சொல்லுங்கங்கிறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, மூமின்கிற அடையாளம் என்னென்ற ஒன்று, நாங்கள் கஷ்டம் வந்தால் பொறுமையாக இருப்போம். முதல் விஷயம், கஷ்டம் வந்தால் பொறுமையாக இருப்போம். இரண்டாவது, அல்லாஹ்வின் நிஹமத்துக்கு நன்றி செலுத்துவோம், சுக்குரும் செய்வோம், சபுரும் செய்வோம். அதுக்கடுத்து அல்லாஹ்வுடைய ரிலாவை பொருந்தி கொள்வோம். அல்லாஹ்வுடைய ரிலாவை பொருந்தி கொள்வோன்னா என்ன?
என்ன அல்லாஹ் தந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், என்ன தந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ எனக்குன்னா இவ்வளோ ஹாஃபிலாவாகணும் ஆசை, என்னுடைய ஆசை என்னோட தான். இப்போ நான் ஹாஃபிலாவோட போட்டி போட முடியாது, நீங்கள் ஓதுங்க நானும் ஓதுங்க போட்டு விட முடியாது. அப்போ நான் என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு இதையாவது தந்திருக்கியே, ஒன்றும் தராமல் என்னை விடலையே, தந்ததுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நான் அல்லாஹ் எது கொடுத்தாலும் நான் போதும்னு பொருந்தி கொள்ளக்கூடிய அல்லாஹ்வுடைய ரிலாவை நம்ம முழுமையாக்கி கொண்டால் மூமீன்களுடைய வரிசையில் நீங்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் மூமீன் தான் அப்படின்ட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கி நம்ம வரலாறு நம்மகிட்ட இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பொன்மொழிகள் பூரா நம்மகிட்ட தான் இருக்குது. அல்லாஹ் இறக்கிய அருள்மறை திருமறை குர்ஆன் நம்மகிட்ட தான் இருக்குது. சகாபாக்கள் வாழ்ந்த வாழ்க்கை, பெரியார்கள், இறைநேசர்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், ஒலிமார்கள், குதுப்புமார்கள் எல்லாரும் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் இருக்கு. ஆனால் நம்மகிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொரு நேரங்கள்லையும் அல்லாஹ்வை நெருங்கி போகக்கூடிய வழிமுறையான ஈமானை முதல்ல பரிசுத்தப்படுத்தக்கூடியவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாங்கிற அந்த கலிமாவை அளவுக்கு அதிகமாக ஓதுறவர்களாக. திக்ரில் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். அஃபலுல் திக்ர் அப்படின்னா என்ன? எல்லா திக்ருக்கும் முதன்மையானது. அந்த திக்ரை நம்ம இன்னைக்கு பொழுதுல நம்ம அசரு தொழுதுட்டோம், மகளோர் தொழுதுட்டோம், 11 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், 2 தடவை சொல்லுவோம், 3வது தடவை நம்ம பேரனா பேத்தியோ பக்கத்தில் ஓடையில் டே சும்மா இருடா லா இலாஹ இல்லல்லாஹ், ஏம்மா அடுப்பை பார்த்துட்டியா லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த பேச்சுகள் பேசலாம், தப்பு இல்லை, அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு இல்லையா? இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் உணர்ந்து நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ்னு நம்ம சொல்லும்போது நம்ம நாக்கு வாய் பூரம் போயிட்டு வரும். நம்ம நாக்கு எல்லா இடத்துலையும் படும். முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கையில் நாக்கு பாட்டு தான் இருக்கும், குரலும் வரும், உதடு அசையும். நம்ம செஞ்சு பார்க்கும்போது தான் தெரியும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும்போது உள்ளே எல்லாம் போயிடும். ஏன்னா அல்லாஹ் கொடுக்குற நிஹமத்தை பூரா நம்ம உள்வாங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை தூதர்ன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் வாங்கி எத்தனை பண்ணிக்கணும். சரி இருக்கட்டும். இப்போ எத்தனை மணிக்கு முடிக்கணும்? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இது இந்த வார்த்தையை சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் மூமின் தான்றாங்க. அப்போ ஆச்சரியமான ஈமானுக்கு சொந்தக்காரர்களும் நம்ம தான், மூமின்களும் நம்ம தான். நம்மகிட்ட அந்த மூமின்கள் வரிசை நம்மகிட்ட எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம ஈமானில் எந்த அளவில் இருக்கோம், நம்ம குடும்பத்தாரை நம்ம எந்த அளவுக்கு ஈமான்தாரிகளாக ஆக்கியிருக்கோம், ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு இட்ட கட்டளைகள் 7 ஒரு நம்மளுக்கு சாங்காக சொல்லியிருக்காங்க. நம்ம இதையெல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் பின்பற்றிட்டா அல்ஹம்துலில்லாஹ் அடுத்தடுத்து நம்ம தொழுகையுடைய விஷயங்களுக்கு மற்ற எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஒன் பை ஒன்னாக போகக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தரட்டும். அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்து வரக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கும் அல்லாஹ் தரணும். நீங்களும் உழைப்பு செய்யணும் உங்கள் முஹல்லாவில். நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ், ஏன்னா அவங்க பட்ட ஆர்வத்துக்கு அல்லாஹ் இன்றைக்கி நாடி இருக்கான். பல யோசனைக்கு பிறகு தான் அல்ஹம்துலில்லாஹ் அவங்க இதை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு அதுங்கிற எந்த தங்கு தடை இல்லாமல் நடப்பதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகள் வேணுமா இன்ஷா அல்லாஹ். எல்லாருமே மனதில் அது நினைப்போம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கண்ணாடியை போன்றவர்கள் இருக்காங்க. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபலமான ஹதீஸ். இப்போ ஒரு மூமின் ஒரு மூமினுக்கு கண்ணாடியை போன்றவர்கள் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஏன் மூஞ்சியை நான் பார்த்துருக்கேனா, உங்கள் மூஞ்சியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அமைதியாக இருந்தால் என்ன இருக்கும்? பதில் நான் சொல்ல மாட்டேன்னு இருக்குமா? பொதுவாமா நான் உங்கள் மூஞ்சியை பார்த்து தான் பேச முடியும். ஏன் மூஞ்சியை தான் நீங்கள் பார்க்க முடியும். ஏன் மூஞ்சியை நான் பார்த்தது கிடையாது. இப்போ கண்ணாடியில் நான் போய் நின்றா பிம்பம் தான். கண்ணாடி ஒரு பிம்பம் தானே, என்கிட்ட இருக்கிறது தான் அதை காட்டும். என்னுடைய முகத்தை நான் பார்த்தவனா இருக்கனா? யாராவது இருக்கமா? இல்லை. கண்ணாடி ஒரு அடையாளம். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கண்ணாடியை போன்றவர்கள். சுப்ஹானல்லாஹ். நீங்கள் அதை நம்ம இந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலே நம்ம ஈமானை நம்ம என்ன செய்யலாம், உச்சத்துக்கு கொண்டு போகலாம். அந்த ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு போன்றவர்கள் சொல்றது என்ன காரணம்னா, என்னுடைய தவறை திருத்துறதுக்கு நீங்க காரணம், உங்களுடைய விஷயத்தை திருத்துறதுக்கு நான் காரணம்.
இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஏதாவது ஒட்டி இருக்குது. இப்போ என் பிள்ளை வந்து என்ன சொல்கிறாங்க, அம்மா எங்களை ஒட்டி இருக்குன்னு துடைக்கிறாங்க. நான் என்ன செய்கிறேன், அப்படியே அம்மா ஒட்டியாக இருக்குன்னு விட்டுட்டு என்ன செய்கிறேன், எனக்கு தெரியலையேங்கிறேன். இங்கே ஒட்டி இருந்ததே எனக்கு தெரியலை, அதை துடைக்கிறதுக்கே ஒரு பிள்ளை தேவைப்படுது. நான் என்ன செய்கிறேன், அடுத்தவங்களுடைய குறைய தேடக்கூடாது இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இப்படிப்பட்ட மூமின்கள் ஒரு 7 விஷயத்தை செஞ்சீங்கன்னா நீங்க மூமின்களுடைய தரஜாவுக்கு வந்துடலாம்னு நம்மளுக்கு சொல்றாங்க. 1வது நோயாளிகளை நலம் விசாரிக்கிறது. இப்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வர்ற மனிதர்கள் மத்தியில வாழ்ந்துக்கிட்டு, இப்ப நோயிண்டா யாருக்கு யாருன்னு சொல்றது கூட பயமா இருக்கு. காய்ச்சலா நீங்க உள்ள உட்காந்துக்கங்க. முன்னாடிலாம் தும்மல் போட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னோம்னா அதுக்கு வரும். எருகம்குமுல்லா சொல்லணும், அவங்க எஹ்திக்குமுல்லா ரப்பின்னு சொல்லணும், எஹ்திக்கும் பாலக்குன்னு சொல்லணும். 7 வகையான துவா இருக்குது. ஒரு 2 வகை கூட இப்போ கிடைக்கிது இல்லை. ஏன்னா தும்மை போட்ட உடனே நம்ம என்ன செஞ்சிடறோம், அந்த மாஸ்கை போட்டு ரசுல்லா குனிஞ்சு போட சொல்லியிருக்காங்க, அது தப்பு இல்லை. குனிஞ்சு தான் போடணும். கர்ச்சிப்பை இப்படி மூக்கில் வச்சு தான் நம்ம தும்மை போடணும். நம்ம அச்சின்னு தும்மை போடும்போது நம்மளுடைய வாயில் இருக்கிற பாக்டீரியாக்கள் அடுத்தவங்களுக்கு தாவக்கூடாது. இது ரசுல்லா சொல்லி கொடுத்த சுன்னத்து. இவங்க மாஸ்க் போட்டு மறைக்க சொன்னதெல்லாம் இப்போ. ஆனால் அதை நம்ம என்ன செஞ்சிடறோம், தொத்து வியாதி மாதிரி உருவாக்கிறோம். அந்த நோயை நலம் விசாரிக்கிறத என்ன செஞ்சிடறோம், ரொம்ப தவிர்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயை விசாரிக்க ஒரு மனிதர் போகும்போது அல்லாஹ் தஆலா 70 மலக்குகளை கூட அனுப்புவானாம். சுப்ஹானல்லாஹ். ஒரு 8க்கு அவங்க எடுத்து வச்சு போகும்போது 70 வகையான நோயை உங்கள்கிட்ட நீக்கிடுமானோம். நம்ம பார்க்க போகிறோம், ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், 70 வகையான நோய் நம்மளுக்கு குணமாகுது. நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு 8க்கும் நம்ம கூட வர்ற மலக்குமார்கள் நம்மளுக்கு துவா செய்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ நோய் நலம் விசாரிப்பது ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கடமையாக்கப்பட்டது, ஈமான் கொண்டவர்களுக்கு கிடைக்கக்கூடியது. அப்போ இன்ஷா அல்லாஹ் உணர்ந்து இப்போ யார்ட்டையாவது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டோம்னா இருக்கேன் என்ன செய்கிறது, அடுத்து மாத்திரை மருந்தோடு போகுது. சரி கொஞ்சம் போயிட்டா இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ், இருக்கேன்னு தெரியத்தானே செய்யுது. யாரு ஒருத்தர் நலம் விசாரிக்கிறாங்களா அல்ஹம்துலில்லாஹ், அந்த வார்த்தை தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வர்றாங்க, ரசூல்லா கேட்குறாங்க சஹாபியை பார்த்து, நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இப்போ அந்த சஹாபி நாங்கள் ரசூல்லா கேட்ட உடனே அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. ரசூல்லாவே விசாரிச்சுட்டாங்களே அப்படின்னு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லாமல் நல்லா இருக்கேன் ரசூல்லாங்க. ரசூல்லா திருப்பி கேட்குறாங்க நல்லா இருக்கலான்னு. இப்போமும் நல்லா இருக்கேன்றாரு. இப்போ 3வது முறையாக என்ன செய்கிறாங்க, ரசூல்லா இங்கே நல்லா இருக்கலாங்க. சஹாபி நினைக்கிறாங்க ரசூல்லா ஏதோ நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படின்ட்டு அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறாங்க. இப்போ ரசூல்லா இதைத்தான் தோழரே நான் எதிர்பார்த்தேன்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம நல்லா இருக்கியான்னு கேட்குறது நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அது வந்து முகப்பத்தை அதிகப்படுத்துறது. அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதுக்கு பதில் நம்ம என்ன சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ். நான் வந்து ஒரு பயானில் படித்தது கேட்டது, அது இந்த நேரத்துக்கு அது சொன்னால் பொருத்தமாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஒரு மனிதருக்கு காது கேட்காது, ஒரு நோயாளியை சந்திக்க போகிறாரு. போகும்போதே நினச்சிடறாரு, காது கேட்காதவங்க எப்போவுமே சவுண்டாக பேசுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. காது கேட்காதவங்களுக்கு தான் கேட்கலங்கிறதுக்காகன்னு அடுத்தவங்களுக்கு நீங்கள் கேட்கலன்னு நினச்சி சவுண்டாக பேசுவாங்க. இப்போ அவங்க நினச்சிட்டு போகிறாங்க, நம்ம போய் அவர் முடியாதவர் அவர் நல்லா இருக்கிறான்னு கேட்டால் அவர் என்ன செய்வார், நல்லா இருக்கேன்னு சொல்லுவார். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அப்படியே இருங்கன்னு சொல்லுவோம். சொல்லிட்டு இவரே முடிவு பண்ணுறாரு, நான் வந்து நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட காமிக்கிறீன்னு கேட்கணும். அவர் டாக்டர் பேரை சொல்லுவார், என்ன மருந்து சாப்பிடுவீன்னு கேட்கணும், மருந்து பேரை சொல்லுவார். இவரே ஒரு கணக்கு போட்டுட்டு போய் கேட்க போகிறார். இதை படித்த கதை கேட்ட இதுதான், இது வந்து வரலாறுன்னு எடுத்துக்கிறாரு. நம்மளுக்கு புரிதலுக்காக நான் சொல்கிறேன் எனக்கு. இப்போ போய் என்ன செய்கிறாங்க, போன உடனே இவர் சத்தம், அவர் அப்போ தான் படுத்திருக்காரு, அவருக்கு வந்து வேதனை கவலையில் உடல் உபதையில் சிரமத்தில் படுத்திருக்கிற மனுஷன் சத்தமாக இவர் சலான்னு சொல்கிறார். சத்தமாக நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் என்னென்னு இருக்கும், ஒரு பயம் தானே வருது. வடக்க நினச்சி செத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா, அப்படியே இருங்க. இவர் போயிலே சொல்லிட்டு போயிட்டு நினச்சிட்டு போயிட்டார் இல்லையா. இப்போ எந்த டாக்டர்கிட்ட காமிக்கிறேன், இஸ்ராயல்கிட்ட தப்பா காட்டுறேன். அந்த டாக்டர் விட்டுறாது, அவரையே பார்த்துக்கிறது. இப்படி விசாரிக்கிறது இது கிடையாது. இப்போ ஒரு நோயாளியை போய் விசாரிக்க போனால் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், ஆறுதலை கொடுக்கணும்.
தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டாங்களா, அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் லேசாக்கிடுவான். எல்லாம் நம்ம தலையை கொடுத்துறப்ப அந்த வலியை கொடுத்துருக்கான். நம்ம தலையால் செஞ்ச பாவத்தை எல்லாம் எல்லாம் மன்னிச்சிருவான். தைரியமாக இருப்போம், எல்லாம் லேசாக்கிடுவான். தலைவலியா, அந்த அவர் தான் தலைவலியில் மொத்தம் போயிட்டாரு, நீங்கள் சீக்கிரம் டாக்டர்கிட்ட போய் காமிங்க. கால் வலிக்கு தான் முட்டியை சீக்கிரம் பாருங்கம்மா, ஆப்ரேஷன் அவங்கெல்லாம் பண்ணி எப்படி கிடக்காங்க தெரியுமா. இதெல்லாம் ஆறுதல் கிடையாது. நம்ம சொல்கிற வார்த்தை அவங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும். அப்போ நம்ம இன்ஷால்லாம் அப்போ அவர் கேட்குறாரு, அவங்க போனவங்க கேட்குறாங்க, எந்த மாத்திரை சாப்பிட்றீங்க, விஷத்தை தேப்பத்திங்கிறேன், அதையே தின்னுங்க நல்லாயிடுவீங்க. இது நம்ம வந்து ஒரு கற்பனைக்காகத்தான் நம்ம சொல்கிறது தான். இப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நடக்குதா இல்லையா. போய் ஒரு தடவை பார்க்க போனோம்னா அவங்கள்ட்ட பக்கத்தில் உட்காந்து குறுகிய நேரம் இருங்கிறாங்க. ரசூல்லா வந்து என்ன சொல்கிறாங்க, குறைந்த நேரம் இருங்க, சீக்கிரம் வந்துருங்கிறாங்க. நோயாளி இடத்துல போய் ரொம்ப நேரம் கதை பேசிக்கிட்டு இருக்காதிங்க. அவங்க அங்கே நடந்தது இங்கே நடந்தது, அவங்க அப்படி மகத்தா பண்ணது, இவங்க இப்படி மகத்தா பண்ணது. மவுத்து எல்லாருக்கும் உண்டு தான். அப்போ அவங்கள நம்ம மரணத்தின் பயத்தை நம்ம கொடுத்து அவங்களுக்கு வரக்கூடாது. அந்த ஒரு ஆறுதலாக எல்லா நோயும் எல்லாம் தீர்த்து வைப்பான்னு நலம் விசாரிப்பது ஒரு மூமினுக்கு முதல் கடமை. இரண்டாவது கடமை ஜனாசாவில் கலந்து கொள்வது. யாராக இருந்தாலும் சரி, ஆண் ஜனாசாவுக்கு பெண்கள் போய் அந்த அவங்க பெண்கள் தரப்பில் போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் ஒழிய, ஆண் ஜனாசா கிட்ட போய் பெண்கள் போய் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. வேலை செய்யக்கூடிய தருணம் வந்தால் அந்த கழுவி விடுறது கொள்வது நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா செய்யலாம். இல்லையா நம்ம பெண்களுக்கு என்ன செய்யணும், ஆறுதலுக்கு தான் நம்ம போகணும் ஒழிய, ஆண் ஜனாசாவை போய் கிட்ட போய் நின்று பார்த்துட்டு நல்ல ஒளியாக இருந்துச்சு தெரியுமா, கயாத்தோட இருக்கையிலே பார்க்குறதுக்கு நம்ம கட்டளை இல்லையே. செய்வோம், நம்ம பெண்கள் எல்லாருமே செய்வோம். அப்புறம் கருத்து போயிருந்துச்சு, அவர் எப்போது எவ்வளோ நல்லா இருந்தார் தெரியுமா. நம்ம வர்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதி இல்லை. ஏன் ஜனாசா எப்படி இருக்கும்னு தெரியாது. அல்லாஹ் நாடினால் ஒளியை கொடுப்பான். அல்லாஹ் நாடணும், அவன்கிட்ட கேட்குறது நம்ம அதுதானே. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஜனாசாவில் கலந்து கொள்வதில் இங்கே போய் வேலை செய்கிறது மாதிரி போகணும். பெண்கள் ஜனாசாவுக்கு பெண்கள் உதவி செய்ய போகணும். அந்த பெண் ஜனாசாவுக்கு வேலை செய்யக்கூடிய அந்த தக்குவாவை உருவாக்கணும். இப்போ பெரும்பாலான வீட்டில் நான் இப்போ தாங்கல்ங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போனேன். அல்லாஹு அக்பர், 10 மணிக்கு விருது பிரிஞ்சிருக்கவங்க, காலையில் 10 மணிக்கு, நாங்கள் 4 மணிக்கு போகிறோம். கசப்பு மத்தலை, காரணம் எங்களுக்கு தெரியாது. எவ்வளோ பெரிய வலி உடுக்கிற விஷயம் தெரியுமா. எல்லாம் பாதுகாக்கணும்ல. ஏன் அத்தனை பெண்களுக்கு அது கசப்பு மாத்த தெரியாமல் ஒரு பெண் இருக்காண்டா, அது என்ன அர்த்தம். குடும்பத்தாரும் இல்லை, குடும்பத்தாருக்கும் தெரியலை, அக்கம் பக்கலுக்கும் தெரியலை, எல்லாருமே பாவத்தின் காரணமாக வந்துடுவாங்கள்ல. அப்போ நம்ம ஜனாசாவோட கலந்து கொள்வதுனா என்ன, இந்த விஷயங்களை நம்ம தெரியணும். கசப்பு மாத்துறதுனா என்ன, கபனிடுறதுனா என்ன, கண்களை மூடுறதுனா என்ன, காலை கட்டுறதுனா என்ன, முகத்தை மூடுறதுனா என்ன. ஒரு சில ஜனாசாவை முகத்தை மூடவே இல்லை. இப்போ ஃப்ரீசரில் வைக்கிற ஜனாசாவை என்ன செஞ்சுறாங்க, சரி ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாங்கள் சுருக்கமாக சொல்லி முடிச்சிருவோம் அல்லாவுடைய காட்டத்தில். அப்போ நம்ம ஜனாசாவில் கலந்து கொள்வதற்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணணும். எல்லாருக்கும் அல்லாஹ் ஹயாத்தை கொடுக்கட்டும். நம்ம முகல்லாவில் அடுத்தவங்களை வந்து நுழைய விடக்கூடாது. நம்ம தான் பார்க்கணும். ஏன்னா நன்மையை நம்ம தூக்கி என்ன செஞ்சிடும், எல்லாருக்கும் உடனே நம்ம தூக்கி கொடுத்து விட்டுறோமே. அது நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது தும்மியவருக்கு பதில் கூறுவது நம்மளுக்கு கடமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையாக சொன்னது. இப்போ தும்மல் போடுறவங்களும் அல்ஹம்துலில்லாஹ்னு சத்தமாக சொல்கிறது இல்லை. அதுக்கு பதிலும் அல்லாஹ் பாதுகாக்கணும். தும்மல் போட்டு அந்த தும்மலுக்கு பதில் சொல்கிறது என்ன, யாருடைய செயல். முதல்ல தும்மல் வந்துச்சு, யாருக்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்துச்சு. வந்த உடனே அல்லாஹ் தஆலா சொன்னால் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கன்னான். காரணம் தன்னை நீங்கள் மனிதன் புகழுன்றான். இப்போ அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னதுக்கு அல்லாஹ் சொன்ன பதில் தான் இர்ஹம்குமுல்லாஹ். அல்லாஹ் சொன்னது, என்னுடைய ரஹமத்து பரக்கத்து எல்லாம் உங்களுக்கு கொட்டித்தாரேன். நம்ம இன்னைக்கு நம்ம சொல்கிறோமா, அல்லாஹ் சொன்ன வார்த்தையை நம்ம சொல்கிறோமேனு சந்தோஷப்பட்டு நம்ம தும்மியலுக்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். 3வது 4வது விருந்துக்கு அழைத்தால் கலந்து கொள்வது. யாராவது விருந்துக்கு சொல்லிட்டாங்கன்னா நம்ம இன்ஷா அல்லாஹ் அதுக்கு மறுப்பு சொல்லாமல், பணக்கார வீட்டில் போய் விருந்துக்கு கலந்து கொள்வதை விட நடுத்தர வர்க்க உள்ளவங்க, கீழே உள்ளவங்க சொன்னாங்கன்னா அந்த விருந்துக்கு கலந்து கொள்வதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஆனால் விருந்துக்கு போயிட்டு குறை கண்டுபிடிச்சிட்டு வரக்கூடாது. அதையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஆளை பதிய வைக்கணும். குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு வரக்கூடாது. குறை கண்டுபிடிச்சினா என்ன, போன சாப்பாடு நல்லா இல்லை, சிக்கன் சில்லி வைக்கவே இல்லை,
இந்த வார்த்தைகள்லாம் நம்ம பெரும்பாலும் நம்ம பேசுவோம், எல்லாம் இல்லாததான் நம்ம நினைச்சு பேசுவோம் இல்லையா. அல்ஹம்துலில்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, விருந்துக்கு சென்றீர்கள் என்றால் உப்பும் தண்ணீரை தவிர வேற எதுவும் கேட்காதீங்கிறாரு. எங்க போனாலும் உப்பும் தண்ணீரை தவிர கேட்காதீங்க. இப்போ கல்யாண மண்டபத்தில் தயிர் சட்னி இல்லாட்ட அந்த ஆளை கூப்பிடுவோம், வெங்காயம்னு கூப்பிடுவோம், அதை வச்சுட்டு போறவர்கிட்ட. ஏன் அந்த கொஞ்சம் வச்சுட்டாங்கல்ல, முடிஞ்சு போச்சுல, நம்ம அவராக வந்து வச்சா வைக்கட்டும், நமக்கு உப்பும் தண்ணியும் தான் கேட்க சொல்லியிருக்காங்க ரசூல்ல. அந்த சுண்ணத்தை உள்ளத்தில் நினைச்சு நம்ம சாப்பிட்டு வந்துட்டோம், அது நன்மை. அப்போ விருந்துக்கு அழைத்தால் செல்வது, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது சலாமுக்கு பதில் கூறுவது. இது பெரிய டாபிக்கு, ஆனால் ஷார்ட்டாக முடிக்கணும். சரி, சலாம் இப்போ நம்ம எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம், பெண்களும் சரி ஆண்களும் சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ பரக்காத்துஹு, இதுதான் சலாம் சொல்லக்கூடிய முறை. ஆனால் இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும், சலாம் அலைக்கும், இதை நம்ம என்ன செய்கிறோம், சிசர் வச்சு கட் பண்ணுறோம். சும்மா கூட கட் பண்ணலை. அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. சலாம்ங்கிறது துவாமா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு மனப்பூர்வமாக நான் நினச்சி சொல்கிறது சலாம். அதுக்கு பதில் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கட்டுன்னு சொல்கிறது பதில். அந்த சலாத்துடைய வார்த்தையே என்ன, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரக்காத்துஹு, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சலாமும் ரஹமத்தும் பரக்கத்தும் உங்களுக்கு கிடைக்கட்டும். நீங்கள் அதுக்கு பதில் என்ன சொல்கிறீங்க, இது வலைக்கும் சலாம், அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹமத்தும் பரக்கத்தும் உங்களுக்கு கிடைக்கட்டுமா. இது எவ்வளோ பெரிய அழகான துவா. இதை நம்ம கட் பண்ணலாமா? நம்ம வீட்டில் உள்ள ஆண்கள் நம்மளுக்கு சலாம் சொல்கிறாங்களா, கணவரை சொல்கிறேன், அப்படி அவங்க சொல்லிட்டாலும் என்ன இன்னைக்கு முத்தி போச்சாச்சும் நம்ம கேட்போம். இல்லை நம்ம சொல்லிட்டாலும் அவங்க கேட்பாங்க. பழக்கம் வர்றது வரைக்கும் பல பேச்சுக்கள் வரும், அதை நம்ம தாங்கி ஆகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கலையா? நம்மளை இன்னைக்கு ஈமான்தாரிகளாக இந்த இடத்துல வந்து ஒரு அடையாளத்தோட உட்கார வச்சிருக்காங்களே, அதுக்கு எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க. அப்போ நம்ம சலாம் சொல்லுவதை கணவர் மனைவிக்கு ரூமுக்குள்ளே போகும்போது சலாம் சொல்லி நீங்கள் ஒன்று சேருங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நம்ம இப்போ சலாம் எவ்வளவு சொல்லிக்கிறோம். கணவர் வெளியிலேருந்து வரும்போது சலாம் சொல்லி அந்த சலாத்துக்கு பதில் சொல்கிற மனைவி இருந்துட்டா தான் கணவர் கொண்டு வர்ற தீனு வீட்டுக்குள்ளே வரும். இல்லாட்ட செருப்பு கலட்டுற இடத்துலையே அந்த சலாம் நிற்கும். சலாம் சொல்லும்போது நம்ம துவா ஓதுறோங்கிற ரசிப்போட சொல்லணும். சும்மா அவசர கதியே சலாம் சொல்லக்கூடாது. நம்ம ரொம்ப ஒரு பிரியத்தில் என்ன செஞ்சிருவோம், பாத்ரூம்லேருந்து வெளியே வந்துக்கிட்டுக்கல பார்த்துட்டோம்னா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவோமா இல்லையா? அந்த பாத்ரூம்லேருந்து வந்தவங்க வெளியில் வந்து துவா ஓதுவாங்களா? இப்போ பாத்ரூமும் ஒளி செய்கிறதும் ஒன்றா தான் இருக்குது. 2 துவாவையும் ஓதி முடிக்கணும். வெளியே ஓதி முடிப்பாங்களா, சலாத்துக்கு பதில் சொல்லுவாங்க. சலாத்துக்கு பதில் சொல்ல தாமதப்பட்டார்களும் மலக்குமார்கள் எழுதிடுவாங்களே. துவாவை முற்படுத்துறதா சலாத்துக்கு பதிலை முற்படுத்துறாரு. இந்த இக்கட்டான வேலையை யாருக்கும் நிறுத்திடக்கூடாது. சலாம் சொல்லும்போது அவங்களுடைய சூழ்நிலை தெரிஞ்சு சலாம் சொல்லணும். அடுத்தது அநீதிக்கு உள்ளவர்களுக்கு உதவும். நம்மளால் முடிஞ்ச விஷயத்துக்கு யாராவது உதவி கேட்டு வந்துட்டாங்களா, வாசலில் மிஸ்கின்க வந்தால் கூட காலு கை நல்லா தானே இருக்குது, நீங்கள் உழைச்சி சம்பாரிச்சானே, இப்போ அவங்க சொல்கிறாங்க எனக்கு ஒரு வேலை தான்னு கேட்குறாங்க. வேலை கொடுக்குற மாதிரி இருக்குமா நம்ம? அப்போ அந்த அட்வைஸ் அவங்களுக்கு தேவையில்லை. அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு கொடுக்குற நம்ம பைசாவோ உணவோ இதுதான் அவங்களுக்கு தேவை. அதை மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் ஒழிய இதை அட்வைஸ் செய்கிற முறை கிடையாது. இப்போ நான் வரும்போது சகோதரி அட்ரஸ் சொல்கிறேன்ட்டாங்க, அங்கனையே நிப்பாட்டி வச்சு இவ்வளவுன்னு சொன்னால் கேட்பாங்களா? இங்கே வந்து மாட்டிக்கிட்டமேன்னு உட்காந்துருக்காங்க, அது வேற விஷயம். எதுக்கு இதை சொல்கிறோம்னா, எந்தெந்த இடத்துல எதை சொல்லணுமோ அதை என்ன சொல்லணும். அதே மாதிரி தான் சலாம். கணவன் மனைவிக்கு சொல்கிற சலாம் நம்ம கரெக்டான முறையில் இருக்கணும். மனைவி கணவனுக்கு சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அதே நேரத்தில் யார் உதவி கேட்டு வந்துட்டா நம்ம என்ன செய்யணும், உதவி நம்மளால் முடிஞ்சால் உதவணும். இல்லையா அவர்களுக்கு அட்வைஸை சொல்லி அவங்கள வேதனைப்படுத்திடக்கூடாது. நம்மளால் முடியுமா? இப்போ யாராவது ஒருத்தர் வந்து புடவை கேட்குறாங்க, ஒரு துணிமதி வாங்கம்மான்னு கேட்குறாங்க, இருந்தால் அவங்களுக்கு கொடுக்க, வேற இடம் பார்த்துக்கங்க, வேற இடம் அவங்களுக்கு பார்க்க தெரியும். அதை ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லி நம்ம முடிச்சிடணும் மொழிய. அவங்கள வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, அட்வைஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்தது 7வது சத்தியம் செய்தால் அதை நிறைவேற்றுவது. அதாவது வாக்குறுதி கொடுத்துட்டோம்னா அதை நிறைவேற்றணும். இப்போ நான் என்னைக்குமா உங்களுக்கு வர முடியும் அப்படின்னு கேட்டேன் பையனுக்கு. நான் சொன்னேன் திங்கக்கிழமையாக இருந்தால் கொஞ்சம் நான் பார்க்குறேம்மா, முயற்சி பண்ணுறேன். நான் சொன்னதுக்கு பிறகு பார்ப்போமேம்மான்னேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டம். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு தான் இதை ஆரம்பிக்கணும்னு அல்லாஹ்வுடைய நாட்டம்.
அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிச்சிட்டோம். இதை கடைசி வரைக்கும் எந்த தங்கு தடையும் இல்லாமல் நடத்தக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தருவானாக. எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இங்கு பேசிய பேச்சுக்களையும் கேட்ட பேச்சுக்களையும் அல்லாஹ் கபில் செய்வானாக. இதில் குற்றம் குறைகள் இல்லாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகப்பத்தையும் அல்லாஹ்வின் பொருத்தத்தையும் பெற்ற மஜ்லிஸாக வல்ல ரஹ்மான் இந்த மஜ்லிஸை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் ரஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين.